சாம்சங் கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 9ஆம் தேதி, அதுவும் நம்ம டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. இந்த அன்பேக்ட் ஈவெண்ட்ல அவங்களுடைய ஃபோல்ட் அப்புறமா வந்து ஃபிளிப் இது எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் சீரிஸும் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டு 7ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஃபோல்டு சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு மாதிரி டவுன் கிரேடாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய S25 அல்ட்ரா வந்து அதை விட ஃபோல்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் கேமரா வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S25 அல்ட்ராவில் பிரைமரி சென்சாராக 200 மெகா பிக்சல் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் செட்டப் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சலுக்கான ஆட்டோ ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 3x டெலிஃபோட்டோ அது வந்து 10 மெகா பிக்சல் வந்து பேக் கேமராவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸ் வந்து நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இந்த ஃபோல்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைசிங்லாம் வந்து தெரிய வரல. ஆனால் ப்ரைசிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் வந்து பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதுதான் வந்து இருக்கு. என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. 8 Elite யூஸ் பண்ணுவாங்களா இல்லை 8 Gen 3 யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை ப்ரைசிங்கும் போன ஃபோல்டு சீரிஸ் மாதிரியே ப்ரைசிங் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஃபோல்டு ஃப்ளிப் அதெல்லாம் பிடிக்குமா, இல்லை எனக்கு ஃபோனாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.